ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த கிரேசிஃபர் ரிவ்யூஸ் கடந்த ஒரு வருஷமா நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா டிஜிட்டல் எராவுல ஒரு நல்ல மாற்றம் தேவைப்படுது. இப்பெல்லாம் நிறைய ஃபேக்கான vloggers லைஃப் ஸ்டைல் சேனல்லாம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு சுயநலமாக தான் செயல்படுறாங்க. தங்கள் தேவைக்காக மத்தவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் என்னமோ நிறைய அப்பாவி மக்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இந்த வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகி தங்கள் நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் அவங்கள அலர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த கிரேசிஃபர் ரிவ்யூஸ் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க என் கூட பயணிக்கிறாங்க. இப்போ இந்த சேனல்ல 10,000 பேரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இப்படியாக நம்முடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம ரிவ்யூ பண்றத கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறோம். இப்பயும் நான் பாக்குறவங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணும் பட்சத்துல தான் நம்முடைய பலம் கூடும். போல்டா நிறைய சேனலை ரிவ்யூ பண்ணலாம். எனவே இந்த பயணத்துல என் கூட பயணம் செய்யும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். நமக்கும் நமது நாட்டுக்கும் நம்முடைய சொசைட்டிக்கும் மிகவும் பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடும் 3 முக்கிய யூடியூபர்களை பத்தி தான் பேச போறோம். இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்துல ஜெனி சேனல் இருக்காங்க. இந்த சேனலும் ஃபேக்கான வீடியோஸ் போட்டுட்டு எதுக்கும் பயனில்லாத வீடியோ போற லிஸ்ட்ல தான் இருக்காங்க. இந்த சேனலை எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க பாட்டு சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க வீட்டுல. அவங்க வீட்டுல உள்ள பையன் அவங்க கணவர்லாம் சேர்ந்து, நீ சூப்பரா சமைக்கிற, நீ அப்படியே பண்ணிட்டு நாங்க வீடியோவா எடுத்து போட்டுறோம்னு போட்டிருப்பாங்க. இப்படிதான் அவங்களுக்கு சமைக்கிறத வீடியோவா போட்டு உருவான சேனல் தான் இந்த சேனல். ஆரம்பத்துல இந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக இவங்க பண்ற அட்டகாசம்லாம் இருக்கு, தாங்க முடியல. காசு பணம் வந்தா எல்லாமே மாறிடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அததான் இவங்கள்ட்ட நல்லாவே பார்க்கலாம். அதுவும் அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் கிச்சன்ல பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ஃபேக்கா தான் இருக்கும். அதுவும் இப்பெல்லாம் அவங்க வீடியோஸ்ல அவங்க 20 வருஷத்த லவ் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்றாங்க. அதுவும் இந்த அம்மா அந்த வீடியோஸ்ல கேரி பண்றதெல்லாம் பார்த்தா வானத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா குதிச்ச மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நீங்களாம் உங்க வயிற்றுக்கு விதவிதமா சமைச்சு சாப்பிடுறீங்க, அத வீடியோவா போட்டு எங்களுக்கு காட்டுறீங்க. அவங்க வீடியோக்கெல்லாம் பாருங்களேன், சுட சுட சண்டே விளாக்னு போட்டிருப்பாங்க. அப்படி சுட சுட சண்டே விளாக்ல என்ன இருக்கு? நீங்க சுட சுட சமைச்சு உங்க வயிற்றுக்கு சாப்பிடுறீங்க, அதனால எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு வாட்டியும் உங்க விளாக்ல ஸ்பெஷல் லஞ்ச், ஸ்பெஷல் விளாக்னு போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷலா நீங்க பண்றீங்கன்னு ஒன்னும் புரியல. அவங்க வீட்டுல அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை மாதிரி அதை விளம்பரப்படுத்தி யாரும் பண்ணல. நீங்களா யாரும் செய்யாத செஞ்ச மாதிரி அதை விளம்பரப்படுத்தி வீடியோவா போடுறீங்க பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, வயிற்று பசிக்கு சாப்பாடு கேட்டு பிச்சை எடுப்பாங்க. ஆனா நீங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதை பண்றீங்க. என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேனே, வில்லேஜ் குக்கிங் சேனல் பாத்திருக்கீங்களா? அதுவும் சமையல் சார்ந்த ஒரு சேனல் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சிட்டு அதெல்லாம் போய் முதியோர் இல்லத்துக்கும் அனாதை இல்லத்துக்கும் போய் கொடுப்பாங்க. ஆனா நீங்களும் சமைக்கிறீங்க, உங்க வயிற்றை நிரப்பிக்கிறீங்க, அதுக்காக ஒரு வீடியோவும் பதிவிடுறீங்க. அதனால ஜெனி சேனலுக்குலாம் ஜால்ரா அடிக்காதீங்க, அவங்க சேனலை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல மாமா வித் பேபிமா சேனல் தான் இருக்காங்க. இந்த சேனலை பற்றியும் நம்ம ஏற்கனவே நிறைய ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஏன் இது மாதிரி சேனல்லாம் திரும்ப விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுதுன்னா, அவங்க போடுற கண்டென்ட் அப்படி.
இவங்கெல்லாம் நமக்கு ஏதோ என்டர்டெயின் பண்றாங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒண்ணு புரியும். அவங்க பண்றது செய்யறது எல்லாம் பணத்திற்காக தான். வருமானம் வருது என்பதற்காக எந்த வீடியோ எல்லாம் போடணும் என்ற விவஸ்தையே இல்லாம சகட்டு மேனிக்கு அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ பதிவிடுறாங்க. அதுவும் சமீபமா அவங்க பொண்ணு கல்யாணம்னு அவங்க பண்ற அலப்பறை இருக்கே, தாங்க முடியலடா சாமி என்ற மாதிரி தான் இருக்கு. பழமொழி சொல்லுவாங்கங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தம் இல்ல கொடைபிடிப்பான்னு. அந்த பழமொழிக்கு ஏற்ப இவங்க பண்ற அலப்பறை எல்லாம் இருக்கு பாருங்க. ரியல் லைஃப்க்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவையா தான் இருக்கு. ஏற்கனவே பொண்ணு கல்யாணத்தை பத்தி பல வீடியோக்கள் போட்டுட்டாங்க, இப்பவும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மண்டபம் பாக்குறதுல இருந்து, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து, சும்மா தெருவுல நடந்து போனாவே அதை கூட வீடியோவா எடுத்து வருமானம் ஈட்டுறாங்க. நம்மலாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் இது மாதிரி சம்பந்தம் இல்லாத வீடியோக்களை பதிவிடுறாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட இந்த மாதிரி அலப்பற ஆடம்பரம் எல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சோசியல் மீடியாவுல மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க பாருங்க, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குயின் எலிசபெத்தோட பேரம் பேத்தின்னு நினைப்பு. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இவங்க சேனல்ல உள்ளவங்க பர்த்டே எல்லாம் யாரு கேட்டா, அதுவும் அவங்க கணவர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாரு பாருங்க, சகிக்க முடியாது. சிம்பிளா சொன்னா அவர் ஒரு சீன் பார்ட்டினே சொல்லலாம். நம்ம டிராமா ஃபேமிலிங்களை பார்த்திருக்கோம். ஆனா இங்க இந்த ஃபேமிலியே டிராமாவா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இன்னும் சிம்பிளா இவங்க சேனலை பத்தி சொல்லணும்னா, ஃபேக் ஓவர்லோடட், டிராமா ஓவர்லோடட், கிரிஞ்ச் ஓவர்லோடட். நம்ம திரும்ப திரும்ப அவங்க வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு வியூஸ் கொடுக்கறதுனாலதான் இது மாதிரி தொடர்ந்து குடும்ப டிராமா வீடியோக்களா பதிவிடுறாங்க. மொத்தத்துல இந்த மாமா வித் பேபிமா சேனல் வீடியோக்காக குடும்பம் நடத்தும் ஃபேமிலி டிராமா சேனல் இது. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல கண்ணன் பகவதி சேனல் தான் இருக்காங்க. இந்த சேனலும் ஒரு கம்ப்ளீட் டிராமா ஃபேமிலி தான். ஏன்னா அவங்க சேனல்ல அவங்க கணவரும் இவங்களும் அடிக்கிற கூத்து இருக்கே, போதும்டா சாமி என்ற அளவுக்கு பண்ணுவாங்க. அதுவும் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வந்துட்டா இவங்களுடைய நடிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். இவங்கெல்லாம் இவங்கள ட்ரீம் கப்புள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க டிராமா கப்புள்னு இவங்களுக்கு தெரிய மாட்டுது. முகத்துக்கு மேக்கப் போடுற மாதிரி இவங்க வீடியோக்கள்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். இப்பெல்லாம் வியூஸ்க்காக அவங்க வீட்டு பெண் குழந்தைய கூட வீடியோல எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவங்கள வைத்து வீடியோவும் வெளியிடுறாங்க. ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன், குழந்தைகளை சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, இது அவங்க படிக்கிற வயசு. இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ப்ராடக்ட் ப்ரொமோஷன் தான். ஒரு ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு எந்த லெவல் வேணாலும் போவாங்க. எப்படின்னா, அந்த ப்ராடக்ட விக்கிறதுக்காக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடியே அந்த ப்ராடக்ட வித்துருவாங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட விக்கிறதுல மிகவும் கை தேர்ந்தவங்க தான் இந்த கண்ணன் பகவதி சேனல். அதுவும் அவங்க சேனல்ல ஆடம்பர வீடியோக்களுக்கு குறைவே இருக்காது. வருஷத்துக்கு 4-5 வாட்டி வெளியே டூர் போய் அதையும் வீடியோவா பதிவிட்டுருவாங்க. அதே மாதிரி குடும்ப கொண்டாட்ட வீடியோக்கள், பர்த்டே வீடியோ என்று இவங்க பண்ற ஆடம்பர அலப்பறைக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க சேனல்ல பார்த்தா ஒரு தெலுங்கு மசாலா படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க வீடியோக்கள் கொஞ்சம் ஃபேக்கா தான் இருக்கும். டாட்டர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பர்த்டே, ஆனிவர்சரி என்று குடும்ப நாடக வீடியோக்களை அரங்கேற்றவங்க அதுல ஒரு இமோஷனல் சிம்பதி எல்லாம் கலந்துதான் இவங்க வீடியோ போடுவாங்க. இவங்க தான் என்னமோ பர்ஃபெக்டா குடும்பம் நடத்துற மாதிரியும் பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க எல்லாம் ரியல் கிடையாது. வீடியோக்காக நாடகமாடும் ஒரு டிராமா ஃபேமிலி.
பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 யூடியூபர்ஸ் பத்தி என்னுடைய ஒப்பீனியனும் ரிவ்யூவும் பண்ணிட்டேன். இப்ப பாக்குற உங்க கையில இருக்கு. நீங்க இவங்கள சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல இவங்கள இக்னோர் பண்ண போறீங்களான்னு. ஏன் இத நான் சொல்றேன்னா, நீங்க இவங்கள சப்போர்ட் பண்ணும் பொழுது இவங்க இதே மாதிரியான வீடியோக்கள் தான் போட போறாங்க. ஆனா ஒன்ஸ் இவங்களை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மேபி அவங்கள திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால பாக்குற நம்ம சமூக பொறுப்போடு நடப்போம். ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் சமூக பொறுப்போடு செயல்படுங்கன்னா அது எத்தனை கிலோ எந்த கடையில விக்குதுன்னு கேட்பாங்க. அதையும் ப்ரோமோட் பண்றேன்னு சொல்லுவாங்க. எனவே இது மாதிரி யூடியூபர்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.